மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? The previous classes we have learned or discussed something about the notes, right? Include note, notice, like that. The note include information note, message for message, and invitation notes and the reply notes. Okay, and then we have discussed about the notices, right? Today also we are going to continue the notices, especially the posters. How can we write posters? Okay, last class we have discussed something on posters, right? அப்போ நாங்கள் இன்றைக்கு ஹேண்ட்பில் இந்த பர்பஸ் என்ன, அப்போ நாங்கள் அதுகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சேவ் அவர் செல்ஃப், எங்களை நாங்களே பாதுகாப்போம். டெட்லி டிசீஸ், இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயம். உங்களுக்கு ரிவிஷனுக்காக வேகமாக போகிறோம், ரைட்? அப்போ இது ஒரு ஹேண்ட்பில் எப்படி செய்ய போகிறோம், ரைட்? அப்போ ஹேண்ட்பில்லும் நோட்டீஸின் ஒரு வகை தான். ஆனால் இந்த ஹேண்ட்பில் வந்து ஓரளவுக்கு நாங்கள் விசிபிளான அதே நேரம் சிறிய லெட்டர்ஸை பாவித்து கொள்ளலாம், கொஞ்சம் கூடின விஷயங்களை கொடுத்து கொள்ளலாம். இப்போ போஸ்டர்ஸ் என்றால் லெஸ் வேர்ட்ஸ் அங்கே மிக முக்கியமானது. இங்கேயும் லெஸ் வேர்ட்ஸ் முக்கியம், ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வேர்ட்ஸ் கொஞ்சம் கூட பாவித்து கொள்ளலாம். அதுலேயும் முக்கியமாக ஃபெமிலியர் வேர்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இமேஜின் தட் யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் த யங் ரீடர்ஸ் அசோசியேஷன். யூ ஹேவ் டிசைடட் டு ஆர்கனைஸ் அ புக் ஃபேர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல். அப்போ இப்போ சிச்சுவேஷன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சிச்சுவேஷன் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கணும்டா, then சொல்லப்பட்டிருக்கு, you are the secretary of the Young Readers Association. You have decided to organize a book fair. For students in your school. அப்ப மாணவருக்கானது. For students. அப்போ புக் ஃபேர் ஒன்று செய்ய தீர்மானிச்சிருக்கிறீர்கள். யாருக்காக? மாணவருக்காக. எந்த மாணவர்? உங்களோட ஸ்கூலில் இருக்கிற மாணவர். அப்போ இப்போ நீங்கள் என்ன, யூ ஆர் ஆஸ்க்ட் டு ரைட் அ நோட்டீஸ் டு பேஸ்ட் ஆன் த நோட்டீஸ் போர்ட், ரைட்? டு பேஸ்ட் ஆன் த நோட்டீஸ் போர்ட். அப்போ இது கிட்டத்தட்ட என்ன, நோட்டீஸ்ன்றதுக்கு அப்பால் போஸ்டர், பேஸ்ட், டு பேஸ்ட், ஒட்டுறதுக்கான. அப்போ இதை நாங்கள் என்ன, நோட்டீஸிலே அடுத்த டைப் போஸ்டர். அப்போ இது ஒரு போஸ்டரை உங்கள்கிட்ட டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா, அப்போ உங்களால் ஏழுமா? அப்போ இங்கே வேறங்கோ இப்படி கேள்வி இப்படித்தான் வேற போகுது. அதில் இஞ்சால போடுவினம் என்னண்டு, யூ மே ஓ யூ ஷுட், you can and words பாவிச்சு இங்கே போடலாம். என்ன, you may include the following and word, date, time, venue, available books. இப்படியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய போஸ்டரில் சேர்த்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி கேட்பினேன். அப்போ அதை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கேள்வி பேப்பரில் அது வேறு என்னென்ன விஷயத்தை நீங்கள் உள்ளடக்கணுமென்றதை அநேகமாக போட்டுக்கொள்ளுவினேன். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதை பாவிக்கலாம். அப்போ இப்போ உங்களால் எழுத முடியுமா? நோட்டீஸ் இதில் போட்டிருக்கு, ஆனால் உண்மையாகவே இது என்ன, போஸ்டர். அப்போ ஒரு போஸ்டரை உங்களால் டிசைன் பண்ண முடியுமா? ரைட். இப்போ ஒரு ஷீட் ஒன்று எடுத்து
அப்போ நோட்டீஸ் அறிவித்தல் சின்ன போட்டுக்கொள்ளுங்க. Book Fair 2024 of Kanavadi Vidyalayam, Kondaville. Right? அப்போ Book Fair 2024. அப்போ இந்த ஹெட்டிங் வந்து கட்டாயமானது. ஹெட்டிங் கட்டாயமானது என்னென்னா நீங்கள் அந்த நோட்டீஸ் என்ன போஸ்டர் என்ன என்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்போ இது யாராலே ஆர்கனைஸ் பண்ணப்படுது என்றதுக்காக இங்கே போட்டுருக்கு. சரிதானே? அப்போ புக் ஃபேர் 2024. அப்போ இப்போ அங்கே ஒரு அட்ராக்ஷன் ஒன்றை கொடுக்க வேணும். இதை ரீட் பண்ணுற வரைக்கும் ஒரு அட்ராக்ஷனு அல்லது அதுலேயே ஒரு ஈகனஸை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. என்ன அப்போ ஈகனஸ் அல்லது ஒரு அட்ராக்ஷன் நாங்கள் இந்த ரீடர்ஸுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ புக்ஸ் ஃபார் யூ 50% ஆஃப். அப்போ புக்ஸ் ஃபார் யூ உங்களுக்காக புத்தகங்கள் 50% டிஸ்கவுண்ட். 50% டிஸ்கவுண்ட். அப்போ இது ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன். அப்போ இந்த புக் ஃபேருக்கு போன என்ன என்று சொல்லி இதை வாசிக்கிறவருக்கு ஒரு இது வரும். அதில் தொடர்ந்து வாசிப்பேன் என்ன இருக்குது என்று வாசிப்பேன். ரைட். இப்போ போட்டிருக்கிறோம் என்னென்ன விஷயம் அங்கே இருக்கு. அப்போ சும்மா புக் ஃபேர் என்று நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அங்கே என்ன கிடக்குமோ தெரியாது, பார்ப்போம் யோசிப்போம்னு சொல்லி விட்டுருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன பர்டிகுலராக அங்கே என்னென்ன இருக்கும்ன்றது சுட்டி காட்டப்பட வேண்டும். அப்போ அதுதான் நம்ம கேள்வியில் சொன்னோம் என்ன அவைலபிள் புக்ஸ் ஏதோ ஒன்று அங்கே நீங்கள் பாவிக்கணும். அப்போ இங்கே வேறுங்கோ டிக்ஷனரிஸ், ஃபிக்ஷன், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், போயம்ஸ். இப்போ இதுகள் வந்து ரீடர்ஸுக்கு முடியாது. டிக்ஷனரி எல்லாருக்கும் முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குரியதுக்கு பாருங்க பாஸ்ட் பேப்பர்ஸ், கலர்ஸ், மேப்ஸ், ஸ்டேஷனரிஸ் அண்ட் மோர் ஐட்டம் ஃபார் யூ. உங்களுக்காகவே நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருக்கு. ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்ன விஷயம்? 12 August 8, 2024 to 15/8/2024, 8:30 AM to 5:30 PM, our school main hall. அப்போ இங்கே வேறு எந்த விஷயமும் போட்டு காட்டப்படலை. என்ன டேட் இல்லாட்டி டியூரேஷன் ஆஃப் த ஃபேர் ரெண்டு எதுவும் பாவிக்கல. நாங்கள் லெஸ் வேர்ட்ஸ் பாவிக்கணும்னு சொன்னேன். அப்போ இது விளங்கும் பார்க்குறவருக்கு விளங்கும். இல்லை நீங்கள் இதை வசனமாகத்தான் எழுத வேணுமென்று சொன்னால் நாங்கள் அங்கே எழுதின நோட் அந்த பேட்டர்னுக்குள்ள திரும்ப வந்துடுவோம். என்ன we have decided to conduct a book fair on illaadi book fair that will be it will be held on 12/8/2024 to 15/8/2024 on 8:30 AM to 5:30 PM in our school main hall. ரெண்டு சொல்லி ஒரு பேராகிராஃபாக போடலாம். போட்டுட்டு டிக்ஷனரிஸ், ஃபிக்ஷன்ஸ், நாவல்ஸ் இந்த பட்டியலை போட்டு and more items will be available for you with amazing discount. With amazing discount. நிறைய விலைக்கழிவுடன் உங்களுக்காக அங்கே இருக்கும், பெறத்தக்கதாக இருக்கும். ரைட். அப்போ அப்படி நீங்கள் வசனமாக எழுதணுமென்று எதிர்பார்த்தால் அப்படி எழுதி கொள்ளலாம், இதை மாற்றி எழுதி கொள்ளலாம். இது போஸ்டர் என்ற அடிப்படையில் இப்படி நாங்கள் சைன் பண்ணலாம். ரைட். அப்போ இப்போ
ஒரு இது ஒன்று என்ன, for further details விவரங்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு, the secretary Young Readers Association. அப்போ மேலதிக விவரம் யாரும் தேவையண்டா உடனே தொடர்பு கொள்ளுங்கோ. அப்போ இதை நாங்கள் வசனத்தில் போடுறதா இருந்தால் எப்படி போட்டிருக்கலாம், if you want to know more information please and you can contact the secretary Young Readers Association என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு if clause சென்டென்ஸாக அங்கே போட்டுக்கொள்ளலாம். ரைட். அப்போ இதை நாங்கள் பந்தியாயும் எழுத தெரியணும், இப்படி ஷார்ட் அண்ட் ஃபார்மில் ஒரு போஸ்டராயும் எழுத தெரியவும். சரியா? அப்போ இங்கே பிறகு ஒரு என்ன, இதில் ஒரு சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்கு டோன்ட் மிஸ் த சான்ஸ். அப்போ இந்த சான்ஸுக்கு பதிலாக நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியும் போட்டுக்கொள்ளலாம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றது எல்லாருக்கும் விளங்காது. ஸோ ஈஸியான சிம்பிள் வேர்ட் சான்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். கடைசியாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் தவறவே விடாதீங்கோ. அப்போ இது ஒரு போஸ்டர் என்ற அடிப்படையில் சும்மா கொஞ்சம் வடிவுக்காக இப்படி எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் இப்படி மினைக்கட்டு செய்யணும், கலர் அடிக்கணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதை எழுதுறதுக்கு அங்கே 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நேரத்தை எடுத்தால் எக்ஸாம் செய்து கொள்ள இயலாது. அப்போ ஸோ இதை நீங்கள் எழுதியக்குள்ள என்ன செய்யலாம், முதல்ல பென்சிலால் சும்மா சின்ன பாக்ஸுகளை போட்டுட்டு எழுதி பார்க்கலாம். அல்லது பாக்ஸ் இல்லாட்டிலும் இப்படி பிரித்து நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அப்போ இது போஸ்டர். மேலுக்கு நோட்டீஸ் ஒன்று தான் போடுவோம் அறிவித்த. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்டர். இப்போ லாஸ்ட் GCO லெவல் எக்ஸாம் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாரும் அழுதது, மாடலை மாற்றி போட்டுனான். எல்லாம் பயந்து போச்சு. அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் என்ன? எல்லாருக்கும் தெரியும். பகிரங்கமாக அறிவிக்க தகவலை பரிமாறுறது அனௌன்ஸ்மெண்ட். நோட்டீஸ் அது ரிட்டன் ஃபார்ம். அனௌன்ஸ்மெண்ட் ரிட்டன் ஃபார்ம்லையும் இருக்கலாம். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் என்று நாங்கள் பொதுவாக சொல்கிறது வோக்கல், அதாவது குரல் வழி, லிசனிங்குரியது, நாட் ஃபார் ரீடிங். ரைட்? நாட் ஃபார் ரீடிங். ஸோ நாங்கள் அங்கே பாவிக்க வேண்டிய வேர்ட்ஸ் நான் முதல் சொன்ன மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ், சிம்பிள் அண்ட் மோஸ்ட் ஃபேமிலியர் வேர்ட்ஸ் அங்கே மிக முக்கியம். மற்றது சிம்பிள் சென்டென்ஸ் அல்லது சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ நாங்கள் கேட்டு லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ரீட் பண்ணுறதுண்டா திரும்ப திரும்ப வாசித்து கஷ்டப்பட்டு நாங்கள் விளங்கி கொள்ளலாம். திரும்ப திரும்ப வாசித்து இது வேறு இப்படி சொல்கிறாரோ அப்படி சொல்கிறாரோன்னு நாங்கள் அதை ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூவேஷனுக்கு உட்படுத்தலாம். தர்க்க ரீதியாக அதை ஆய்வு செய்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ அதான் நான் முதல்ல சொன்னேன், இப்போ ஹேண்ட்பில்லிலே அப்படியான அம்சங்கள் வரலாம். ஆனால் போஸ்டர்லேயே அதுகள் வரையலாது, நோட்டீஸில் போஸ்டர்லேயே அதுகளை செய்யலாது. அங்கே அதுக்குரிய டைம் இல்லை. சரிதான்? இது அதை விட மோசமானது. ஏன் போஸ்டர் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்டா திரும்ப 2ஆம் தரம் வாசித்து பார்க்கலாம், 3ஆம் தரம் வாசித்து பார்க்கலாம். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டு எதுவும் செய்ய முடியாது. ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. சரிதான்? எங்களுக்கு மிக தேவையான விஷயங்களை நாங்கள் சிலவில் எங்களோட லிசனிங் குறைபாட்டால், கேட்டல் கிரகித்தல் குறைபாட்டால் நாங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சான்ஸும் இருக்கு. ரைட்? அப்போ இதை நாங்கள் எவ்வளவு சிம்பிளாக வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு இதனுடைய எங்களுடைய எய்ம்
அங்கே ஃபுல்ஃபில் பண்ணப்படும். இல்லைன்னு சொன்னால் இது சும்மா ஒரு சத்தமாக போய் முடிஞ்சது. ரைட்? அப்போ பார்ப்போம். வாட் இஸ் இட்? announcement. What is it? This is also a medium to share some information. வெறும் ஒரு ஊடகம் என்ன இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி கொடுக்குறது. What is the purpose of it? What is the purpose of it? And the purpose என்ன? Sharing information. Sharing information for a lot of people. Personally, நாங்கள் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து நோட்டுக்குள்ளால் செய்வோம், இல்லை இன்விடேஷன் ஏதோ உண்டு நோட்டுக்குள்ளால் செய்வோம். கொஞ்சம் கூடினதை வைக்கிறதுக்கு நாங்கள் போஸ்டர்ஸோ நோட்டீஸஸை பாவிப்போம். இது ஒரு மாஸ் க்ரௌட், பெரிய ஒரு க்ரௌட்டுக்கு செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லூர் திருவிழாவில் பர்ஸை காண இல்லை, இல்லாட்டி ஒரு பர்ஸ் காண்டு எடுக்கப்பட்டிருக்கு, இதை நோட்டீஸ் அடித்து கொடுத்து கொண்டிருக்கலாது. ரைட்? ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுடைய நேர மாற்றம், அதை நோட்டீஸ் அடித்து கொடுத்து கொண்டிருக்கலாது, அல்லது எழுதி ஒட்டி கொண்டிருக்கலாது, இல்லை போட்டில் போய் உடனே எழுதி கொண்டிருக்கலாது, அதை தெளிச்சு. அப்போ இதெல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளால தான் சாத்தியப்படும். ரைட்? அப்போ பர்பஸ் அதுதான். என்ன அப்போ பர்பஸ் என்ன? whatever we want to share with others, we can share immediately through the announcement. Right? How can we write it? But announcement சரி, அது ஏன் எழுத வேண்டும்? கட்டாயம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எழுதி செய்வோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேர்ட்ஸை மாறி சொல்லி விட்டுருவோம். சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிக்குள்ளே டென்ஷனில் மாறி பிள்ளையான தகவலை சொல்ல வேண்டிய வந்துடும். ஸோ எந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கட்டாயம் எழுதி வச்சு பார்த்து வாசிக்கிறோமோ இல்லையோ எழுதி வச்சுருக்கோம். அது எங்கள் மெமரிக்கு வச்சுட்டு நாங்கள் ஒரு ஃப்ளோவில் அனௌன்ஸ் பண்ணலாம். அது வேறு. ரைட்? அப்போ இது எழுத வேணும்ன்றது மிக முக்கியமானது. எப்படி எழுத போகிறோம்ன்றது தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது. ரைட்? சொன்னது the announcements are the medium to share information with others, especially the mass crowd. பெரிய crowd தொகையில் உள்ள ஆட்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது ஒரு ஊடகமாக இருக்குது, மீடியம். கன்வே சம் மெசேஜஸ் டு அதர்ஸ். அதான் நான் சொன்னாங்க, டு அதர்ஸ். ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை, ஒரு மாஸ் க்ரௌட். ஹவு கேன் வி ரைட் ஆர் டிசைன் இட்? இது எப்படி எழுத அல்லது வடிவமைக்க போகிறோம்? அப்போ இந்த எப்படி எழுத போகிறோம், வடிவமைக்க போகிறோம்ன்றது தான் எங்களுக்கு இங்கே தேவை. இப்போ இதொன்றும் கேட்க போகிறோம் இல்லை. சோதனையில் வாட் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்லி கேள்வி வராது. வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்லியும் கேட்கப்படாது. அங்கே கேட்க மாட்டேன்னு. அப்போ அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக எங்களே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை செய்ய சொல்லி தான் கேட்போம். ரைட்? அப்போ டிசைன் பண்ண வேணும். அப்போ எப்படி நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம்? ரைட். இப்போ உங்களுக்குரிய சிச்சுவேஷன் தரப்பட்டிருக்கு. இமேஜின் தட் you are the head prefect of your school. சரி, நீங்கள் தான் உங்களோட ஸ்கூல் ஹெட் prefect. You are asked to make an announcement for prefects about the postponed of the special meeting. வெப்சைட கூட்டம் பிற்போடப்பட்டதை பற்றி எல்லா prefectsக்கும் அறிவிக்க வேண்டும். அப்போ ஒரு பெரிய ஸ்கூலுண்டா ஒவ்வொரு ப்ரீஃபெக்டாக தேடி அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேஸ்ட். ஸோ அங்கே என்ன ஸ்கூலில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளால்
நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். You should inform them the new date, time, venue and so on. அப்ப இந்த கேள்வி முழுமையாக கேட்கப்பட்டது. என்னென்று கேட்கப்பட்டது? அப்ப imagine that you are the head prefect of your school. You are asked to make an announcement for prefects about the postpone of the special meeting. You should inform them the new date, time. அப்போ இது இஞ்சால அங்கே கேள்வி பேப்பரில் இது போட்டிருப்பேன். என்னென்ன விஷயத்தை நீங்கள் உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் சேர்த்து கொள்ள வேணும்ன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அது அங்கே கேட்பினேன். இல்லை என்றாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இப்போ ஒரு மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குரிய நியூ டேட் சொல்லணும், டைம் சொல்லணும், வென்யூ சொல்லணும், மற்றதாங்க அந்த மீட்டிங்கில் என்ன கதைக்க போறீர்கள் என்ற சம்பந்தமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்ல வேணும். ரைட். இப்போ ஒரு ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ட்ரெயின் டிலே ஆகுது, இந்த முறை கேள்வி பேப்பரில் வந்தது அதுதான். அப்போ டிலே ஆகுது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ ஷெடியூல் பண்ணின எந்த ட்ரெயின், அப்போ அதுக்குரிய டைம், அது என்ன பிளாட்ஃபார்மால் வெளிக்கிடும், எத்தனை மணிக்கு வெளிக்கிடும் என்ற விவரங்களை சொல்லி அந்த ட்ரெயின் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்குது என்றால் இப்போ நீங்கள் புது நேரம் சொல்லணும். புதுசாக எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், பழைய பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை அங்கே மென்ஷன் பண்ணணும். சரியா? ரைட். அப்போ இது ஒன்று இருக்கு. இப்போ இதை எப்படி எழுத போறீர்கள்? அப்போ இதை எப்படி நீங்கள் எழுத போறீர்கள்? இதை எப்படி நீங்கள் எழுத போறீர்கள் என்றதான் முக்கியம். ரைட். ஒரு 2 minutes தரட்டா, ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? ரைட், ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இதுக்குரிய ஃபார்ம் என்ன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கு. அப்போ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் இதை செய்திகள் என்று சொன்னால் தான் என்னதான் இருக்கும், கூட மார்க்ஸை ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. I leave you a few minutes for you. இப்போ ஷீட் எடுத்துட்டியல் அங்கே உங்களுக்கு இடம் தான் திருப்பினா. அப்போ உடனே நாங்கள் போட வேண்டியது attention please, attention please. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் முக்கியமாக போட வேண்டியது attention please. அப்போ முதல் கவனியுங்கள், தயவு செய்து கவனியுங்கள். இது ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், ரெடியாக காதை கொடுங்க. attention please. அப்போ இங்கே இப்போ அடுத்தது சொல்ல போகிறோம், இந்த அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கானது? அப்போ எல்லாருமே சைலண்டாக கேட்க ரெடியாகி விடுவினோம். இப்போ நாங்கள் யாருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இப்போ மெட்டவே தங்கண்ட வேலையை பார்ப்பினோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நான் ஒரு பெரிய க்ரௌடுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாரையும் வச்சு மினைக்கெடுத்தே இல்லாது. ரைட். அப்போ நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் this special announcement for all prefects. ரைட். இப்போ இது யாருக்கானது என்றதை சொல்லி இருக்கிறோம். என்ன இது யாருக்கானது? this special announcement for all prefects சொல்லி போட்டோம். சரி. அப்போ இப்போ விஷயத்துக்கு வருவோம். We have decided to conduct a meeting on 12th of August 2024 at 12:30 p.m. in our school auditorium. அப்போ ஒரு நீளமான வசனத்தில் சொல்லி இருக்கிறோம் என்னத்தை பற்றினது. அப்போ நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி இத்தனையாம் தேதி ஒரு கூட்டம் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல நடக்க இருந்தது. அப்போ 12th of August 2024 12:30 p.m.
in our auditorium. நடக்க இருந்தது. But that meeting is postponed. அந்த மீட்டிங் ஒத்திவைக்கப்படுகிறது. இப்ப அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுது. அப்ப அது ஒரு சாப்டர் முடிஞ்சு. அப்ப இதுல ஒரு கிளியர் வந்துடுது. என்ன 12ஆம் தேதி கூட்டம் நடக்காது என்ற ஒரு செய்தியை சொல்லிப்போட்டோம். 12ஆம் தேதி நாங்கள் தீர்மானித்தபடி கூட்டம் நடக்காது. அப்ப அடுத்த செட் நாங்கள் கட்டாயம் அந்த மீட்டிங் எப்பன்றதை பற்றி சொல்ல வேணும். ரைட்? அப்ப இப்ப சொல்ல போறேன். The meeting will be held on 13th of August 2024 at 10:30 AM in our school conference hall. அப்ப இப்ப எல்லாமே மாறி இருக்கு. டேட் மாறி விட்டது, டைம் மாற்றி இருக்கிறோம், இடம் மாற்றி இருக்கிறோம். எல்லாம் மாற்ற வேணுமெண்டு இல்லை. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டா எப்படியும் அன்றைக்கே ட்ரெயின் வலிக்கிடும். டைம் மட்டும் என்ன பின்னுக்கு ஒரு நேரம் சொல்ல வேண்டி வேறு. சரிதான். இது இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து செய்கிறபடியா இங்கே வந்துருக்கு. அப்போ இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் அவைக்கு ஞாபகப்படுத்தணும். என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்ன? அப்போ we must take decision about our annual trip and the blood donation camp. அப்போ நாங்கள் இப்போ இந்த விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். இந்த விஷயம் இப்போ என்னதுக்கான இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் என்று போட்டிருக்கிறோம். அப்போ என்னதுக்கான? அப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்ன, annual trip and blood donation camp. சரியா? அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம் அந்த கூட்டம் எப்ப நடக்க வேண்டிய கூட்டம் அது ஒத்திவைக்கப்பட்டது. இப்ப நாங்கள் பார்க்க போறோம் புதிய நேரம் என்ன. அப்ப இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன, அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்லி the special announcement for all prefects. எல்லா மாணவர் தலைவர்களும் கவனித்து கொண்டிருப்பினோம். அப்போ அவைக்கு தெரியும் ஏற்கனவே அறிவிப்பட்டிருக்கும் 12ஆம் தேதி 12:30க்கு ஆடிட்டோரியத்தில் மீட்டிங் என்றது. இப்போ திரும்ப நாங்கள் சொல்கிறோம் அந்த மீட்டிங் மாறி நடக்கு. ரைட். ஸோ யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு பார்ட்டிசிபேட் த மீட்டிங் ஆன் டைம். Don't fail to attend the meeting. Thank you. Thank you கட்டாயம் போடவான் அனௌன்ஸ். அப்போ அட்டென்ஷன் ப்ளீஸில் தொடங்கி தேங்க்யூ வரைக்கும் அங்கே என்னென்ன விஷயம் கேட்டவே அவ்வளவு நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். என்ன அவ்வளோ விஷயமும் இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்குரிய பேட்டர்னாக இருக்குது. இதுதான் இல்லை, இதை மாதிரி நீங்கள் வித்தியாசமாயும் யோசிக்கலாம். ரைட். அப்போ நீங்கள் இது என்ன செய்யலாம், அனௌன்ஸ்மெண்ட் முந்தி வந்து கொண்டு இருந்தது. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அப்படியெல்லாம் வந்தது. நீங்கள் அந்த பாஸ் பேப்பர்ஸையும் எடுத்து பார்க்கலாம். இப்போ கடைசியான அந்த ஜிசி ஓலெவல் பேப்பர்லையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ண சொல்லி கேட்ட விஷயம் இருக்கு. சரிதானே? அப்போ இதில் வேணுமென்றால் ஒரு விஷயம் சேர்த்துக்கொள்ளலாம். என்ன, தேங்க்யூ கடைசியில் என்ன ஹெட் ப்ரிஃபெக்ட் என்றதை உங்களோட நேமையும் சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டிൻ്റെ ஒரு நம்பகத்தன்மையை கொண்டாடுறதுக்கு. இல்லை முதல்ல நீங்கள் போடுறண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். ஐ ஆம் த ஹெட் ப்ரிஃபெக்ட் மாஸ்டர் செல்வன் ஏதோ ஒன்று போட்டுட்டு I would like to inform an important matter for you என்று சொல்லி தொடங்கி கொண்டும் போகலாம். ரைட். அப்படி நீங்கள் அந்த பேட்டர்னை மாற்றிக்கொண்டு போகலாம். ரைட். இப்போ நாங்கள் இந்த நோட் இதுகளை பற்றி முடிச்சிருக்கிறோம். இந்த ஒரு பெரிய ஒரு டாபிக் கொண்டு 5 மார்க்ஸுக்குரிய ஒரு டாபிக்
நாங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ரைட். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட டீச்சர்ஸோட டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாமில் 5 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, we will meet with another subject with the next class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.